தம்பி, நான் தான் பழச்சுக்கிட்டேனடா. ஏன் இன்னும் அழுகுற? எப்படி ஒண்ணு, உங்க நல்ல மனசுக்கும் எங்க எல்லாருடைய பிரார்த்தனைக்கும் நீங்க பழச்சுக்கிட்டீங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு ஆயிப்பு வந்துச்சுன்னா கலைஞனுடைய உயிரை கடவுள் அவ்வளவு சுலபமா எடுத்துக்க மாட்டார் தம்பி. எப்படியோ உங்களையும் காப்பாத்தி கடவுள் எங்களையும் வாழ வச்சாரு, அது போதும். என்ன தொண பேசி பிராணனை வாங்குற தம்பி, ஓய்வு எடுத்துக்கிட்டோம், நம்ம வெளியே போய் உட்காருவோம். வெளியிலயா? அங்க எல்லாரும் சும்மாவா இருக்கிறீங்க? அண்ணே, இவங்களை எல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அண்ணே. இது ஆஸ்பத்திரியாவே நினைக்கிறது இல்ல, ஒரே ஆட்ட கட்சி. அதுலயும் நம்ம முத்ரா கண்ண இருக்காங்கல்ல, அப்பப்பா. அண்ணே வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உடம்பு எப்படி இருக்கு? நல்லா தனி இடம் கொடுத்து சும்மா இருங்கன்னா இருக்க மாட்டீங்களா? ராத்திரி ஒரே புலம்பலாம. எங்க போனீங்க? என்ன குடிச்சீங்க? அப்படி ஒண்ணும் குடிக்கல தம்பி, தூக்கம் வரல, அப்படியே நாளைக்கு வெளியே வச்சோம். ஒரே பனியாச்சா, அதிலும் வயரும் சரியில்லை. ஒரு கடை பக்கம் போய் ஒரு சிங்கர் பீர் கொடுறான்னு படுபாவி பைய அவன் எதையோ உடைச்சு ஊத்துனான். பித்த உடம்பாச்சா தாங்கல, தூக்கிடுச்சு. என்ன சத்தம்? இப்படி பேஷண்ட சுத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அண்ணா ஏன் உயிரை வாங்குறீங்க? பேச வெளியே போய் உட்காருங்க. இந்த பாருங்க, நீங்க சத்தம் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க பேசாம படுத்துக்கங்க. ஆஸ்பத்திரியா லட்சணமா நினைச்சா தானே அசிங்கமால உங்களுக்கு. உட்காருங்க, வயசு மட்டும் ஆகும். மாத்திரை கொடுமா, நான் சாப்பிடுறேன். உங்களை கவனிக்கதானே நான் இருக்கேன், நீங்க அவஸ்தைப்படுறீங்க. என்னுடைய பணிவிட உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கா நீ ரொம்ப சிரமம் எடுத்துக்கிறியே, அதான் ஏன்னு புரியல. உங்ககிட்ட தனிச்சு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்கு இன்னைக்குதான் சந்தர்ப்பம் கிடைச்சது. என்ன சொல்ல போற? அவசரப்படாதீங்க, சொல்றேன். ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, கமா, சும்மா வாங்க. உட்காருங்க. மேரி, உன்னுடைய செய்கை எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, உட்காருங்க. ஏன் இப்படி உங்களுக்கு வேர்க்குது? உன்னை பத்தி என் மனசுல உள்ள பயம் வேர்வையா வெளியே வருது. பயமா? ஆமா, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். உங்களுக்கு முடியாத நிலையில இருக்கும்போது என்னுடைய உபச்சரணைக்கெல்லாம் நீங்க மறுப்பே சொல்லல. இப்ப எழுந்து நடமாடுற நிலைக்கு வந்தவுடனே என்னுடைய பணிவிடைகள் எல்லாம் வெறுப்பாவே பார்க்கிறீங்களே, ஏன்? மேரி, உன்னுடைய பணிவிடைக்கு ஒரு எல்லை உண்டு. நீ அதையெல்லாம் மீறி என்கிட்ட நெருங்கி பழகிறது எனக்கு பிடிக்கல. ஏன், நான் உங்களை காதலிக்கிறேன்னு முடிவு கட்டிட்டீங்களா? மேரி, நான் சொல்றதை கவனமா கேளுங்க. எங்க அப்பா சர்ச்சில பியானோ வாசிக்கிறவர், அவரும் ஒரு பெரிய சங்கீத மேதன். சண்முக சுந்தரம்னு ஒரு நாதஸ்வர வித்வா ஆபத்தான நிலையில எங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காருன்னு அவர்கிட்ட சொன்னேன். உங்க பேரை கேட்ட உடனே எங்க அப்பா ஒரு நிமிஷம் எழுந்து உட்கார்ந்தார். நாதத்துக்கே சக்கரவர்த்தியமா அவருன்னு உங்களை அளவுக்கு மீறி பாராட்டினார். அதோட உன் வாழ்நாள்ல உன்னை பெத்த தகப்பனுக்கு நீ ஏதாவது சேவை செய்யணும்னு நினைச்சிருந்தேனா அது அந்த மகானுக்கே செய்திடுமான்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த அளவுக்கு அவர் உங்களை புகழ்ந்ததை கேட்டதுக்கு அப்புறம்
என்ன பெத்த தகப்பனை விட உங்களை ஒரு தெய்வமா மதிச்சு நான் சேவை செய்துக்கிட்டு வரேன். நீங்க என்னடான்னா என்னை எவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்க. ஏயா, உங்களுக்கு நாதஸ்வரம் மட்டும்தான் வாசிக்க தெரியும் போல இருக்கு. மேரி, மேரி, இது உன் கையில்லம்மா, காலுன்னு நினைச்சுக்க. நீ என்னை விட சின்ன பொண்ணு இருந்தாலும் என்ன ஒரு குழந்தையா நினைச்சு மன்னிச்சிடுமா. நீ சொன்னது உண்மைதான். எனக்கு நாதஸ்வரம் மட்டும்தான் வாசிக்க தெரியும். நாட்டுல நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்காம கிணத்து தவளையாவே வாழ்ந்துட்டேன். நான் இதுவரைக்கும் அனாதைய நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு மேரின்னு ஒரு தங்கை இருக்கிறதா இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா, என் தவறையெல்லாம் மன்னிச்சிடுமா. நீங்க எந்த தவறும் செய்யல. நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க. மேரி, இந்த அறையினுடைய கதவு மட்டும் நீ திறக்கல, குறுகிய எண்ணம் படைச்ச என்னுடைய இதே கதவையும் திறந்துட்டேன். அடே அப்பா, ரொம்ப வர்ணிக்கிறீங்களே. வந்துட்டீங்களா? ஏயா, உங்களால ஒரு 5 நிமிஷம் வெளியில உட்கார்ந்து இருக்க முடியாதா? அம்மா மாரியம்மா. ஐயா, என் பேரு மாரியம்மா இல்ல, மேரியம்மா. அண்ணே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப எங்க வந்தீங்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, இந்த கடுகு இல்ல, அந்த தண்டி ஒரு பேச்சு தம்பி கிட்ட பேசணும், அதுக்காக வந்தோம். சரி, ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். டாக்டர் வர நேரமாச்சு, அதுக்குள்ள பேசிட்டு போயிடணும். என்ன? சரிம்மா சரிம்மா சரிம்மா. கிட்டாவையா சாமியா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. என்ன சண்முகம், இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சாமி. ஏதோ பகவத் கிருபையில தலைக்கு வந்தது தலப்பாவோட போயிடுத்து. உன் விஷயமா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு சொல்லிட்டார். உன் சம்பந்தப்பட்ட சகல செலவுகளுக்கும் சிங்கபுரம் மைனர் என் பேருக்கு பணத்தை அனுப்பிச்சு விட்டார். ரொம்ப சந்தோஷம் சாமி. சிங்கபுரம் மைனர் தான் எனக்கு எதிரியா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவர்தான் கடவுள் மாதிரி எல்லா விதத்திலும் எனக்கு உதவி செய்யறார். அவருக்கு, உங்களுக்கு, இன்னும் எனக்காக பாடுபட்ட எல்லாருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சாமி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. உன்னுடைய நாதஸ்வர ஓசை இந்த உலகமெல்லாம் ஒலிக்கணும். அதுதான் எனக்கும் இந்த நாட்டுக்கும் பெருமை. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. சண்முக சுந்தரம், நீ உடம்பு சுகமாய் வந்த உடனே நம்ம தமிழிசை அரங்கத்துலதான் முதல்ல நீ வாசிக்கணும். ஆகட்டும் சாமி. அதுக்காக தானே கடவுள் இந்த சாவுல இருந்து என்னை காப்பாத்திருக்கேன். விஷயம் என்னங்க சாமி? திருவாரூர்ல நீ தில்லானா வாசிச்சு மோகனாம்பா ஆடினாலாமே, அதே மாதிரி எங்க சபாவிலையும் நீ வாசிச்சு அந்த பொண்ணு ஆடணும்னு எல்லாரும் பிரியப்படுறா. ஆமாம் தம்பி, நானும் இன்னும் ஒரு தடவை அந்த மோகனம்பா ஆட்டத்தப்பா. சாமி, என்னுடைய வாசிப்புக்கு மோகனம் ஆடணும், அதை நீங்க எல்லாரும் பார்த்து எங்களுக்கு வாழ்த்து சொல்லணுங்கிற ஆசை எனக்கு உண்டு. ஆனா அந்த பொண்ணோட அம்மா அதுக்கு சம்மதிப்பாங்களா? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவ என்ன ரேட்டு கேட்கறாலும் கொடுத்துட்டா போச்சு. எங்க சபா மூலியமா நானே தந்தி அடிச்சு கட்டு விடுறேன். அடிங்க சாமி அடி. என்னமோ சாமி, மோகனா இங்க வந்து ஆடணும்னா அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு செய்யணும். அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்ணி விடுறேன். பറ്റുமா? உடம்பு பாத்துக்கோ, வரேன்.